வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைகளில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றம். இது என்ன மாற்றம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ரேஷன் கார்டு மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. ரேஷன் கார்டு வைத்திருந்தால் மட்டுமே அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை பெற உதவியாக இருக்கும். மேலும் தமிழகம் முழுவதும் 37,328 ரேஷன் கடைகள் உள்ள நிலையில் அதில் 26,618 முழு நேர கடைகளும் 10,710 பகுதி நேர கடைகளும் செயல்படுகின்றன. இவற்றின் மூலம் பொருட்கள் விநியோகம் சீராக நடைபெற்று வரும் நிலையில் அதனை உறுதி செய்ய பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் கைரேகை அங்கீகார விதியில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இதன் மூலம் பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை விரைவாக பெற்று செல்ல முடியும். ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு தற்போது மின்னணு விற்பனை கருவி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கருவியின் மூலம் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் தங்கள் கைரேகையை பதிவு செய்வது அவசியம். இந்த கைரேகை ஆதார் அட்டையில் உள்ள கைரேகையுடன் பொருந்தினால் மட்டுமே அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும். முன்பிருந்த விதிகளின்படி கைரேகை 40% துல்லியமாக இருந்தால் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது 90% துல்லியமாக இருக்க வேண்டும் எனவும் விதியை மாற்றி அமைத்துள்ளனர். ஒரு சில நேரங்களில் கைரேகை சரியாக பதிவாகாவிட்டால் கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்படும். இதன் மூலம் பொருட்கள் தர தாமதம் ஏற்படுகின்றன. ஆனால் கூட்டுறவுத்துறை மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைத்து கைரேகை பதிவின் 90% துல்லியத்தை தற்போது 70% ஒத்துப்போனால் பொருட்கள் வழங்கும் வகையில் மாற்றியமைத்துள்ளது. அதனால் பொதுமக்கள் விரைவில் ரேஷன் பொருட்களை பெற்று செல்கின்றனர். இந்த ஒரு மாற்றம் தான் தற்சமயம் ரேஷன் கடையில் செஞ்சுருக்காங்க. அதாவது 90%லிருந்து 70% கைரேகை பதிவு துல்லியத்தை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் அவங்க கைரேகை வச்சு நீங்கள் ஈஸியாக பொருட்களை வாங்கிக்கலாம்.